புதுச்சேரி அருகே ஏரியில் 30,000 பனை விதைகளை நடும் நிகழ்ச்சிகள் மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள நீர்நிலைகளை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி வேல்ராம்பட்டு ஏரி மற்றும் உளந்த ஏரி ஆகிய 2 ஏரி ஓரங்களில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையிலான 30,000 பனை விதைகளை விதைக்கும் பணி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் மாணவிகள் பலர் கலந்து கொண்டு பனை விதைகளை நட்டனர். ஃபுல்லாவே ரவுண்ட் பண்ற மாதிரி பனைமரம் வளர்க்காக தான் நாங்க வந்திருக்கோம். இங்க இருந்து நாங்க மட்டும் இல்ல, எங்க கூட இன்னும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. நாங்க நர்சிங் காலேஜ்ல இருந்து வந்திருக்கோம். அதே மாதிரி சின்ன சின்ன பசங்களாம் வந்திருக்காங்க. பனைமரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரம். பனைமரம் நீண்டு வளரக்கூடியது. பனைமரத்தை ஏழைகள் கற்பக விருட்சம் என்று அழைப்பார். நிலத்தடி நீர்மட்டத்தை குறையாமல் சேமித்து வைத்துக் கொள்ளும் தன்மை உடையது. சிறந்த காற்று தடுப்பணையாகவும் உள்ளது. பல ஆண்டுகள் மனிதனுக்கு பயனிருந்து வாழும் மரம் நமது பனைமரம் ஆகும். அங்கு பனை பழம், பனைக்கிழங்கு, பனை கற்கண்டு, கருப்பட்டி உணவுப் பொருட்களாகவும், மேலும் பனை ஓலையின் காற்றாடி, விசிறி, ஓலைச்சுடி, பாய், கூடை மற்றும் பொம்மைகளும் கைவினை பொருட்களும் செய்யலாம்.